Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher in the Church of Christ in Amalin Nagar, Dindikkal of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will examine an important event that took place when Abram returned from Egypt to Canaan, based on Genesis chapter 13. இந்த வார வேதாகம படிப்பில் எகிப்திலிருந்து கானானுக்கு ஆபிராம் திரும்பி வந்தபோது நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வை ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தின் முதல் 9 வசனங்களின் அடிப்படையில் ஆராய்வோம். ஆபிராம்ஸ் ரிட்டர்ன் டு கானான், verses 1-4. ஆபிரகாம் கானானுக்கு திரும்புதல், 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். Let's read the verses first. Then Abram went up from Egypt, he and his wife, and all that he had, and Lot with him to the south. ஆபிராம் கானானுக்கு திரும்புதல், ஆதியாகமம் 13 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். வசனங்களை முதலில் வாசிப்போம். 1வது வசனம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். Abram was very rich in livestock, in silver and in gold. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுமான பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாய் இருந்தான். 3rd verse. And he went out on his journey from the south as far as Bethel, to the place where his tent had been at the beginning, between Bethel and Ai. அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும், to the place of the altar which he had made there at first, and there Abram called the name of the Lord. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். The key events described in 13:1-5 are: ஆதியாகமம் 13:1-4 வசனங்களில் கூறப்படும் முக்கியமான நிகழ்வுகள் என்னவென்றால், ஃபர்ஸ்ட், ஆபிராம் அண்ட் லோத்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் ஈஜிப்ட் டு கானான். முதலாவது, ஆபிராமும் லோத்தும் எகிப்திலிருந்து கானானுக்கு திரும்புதல். செகண்ட், ஆபிராம்ஸ் கிரேட் வெல்த் இன் லைவ்ஸ்டாக், கோல்ட் அண்ட் சில்வர். கால்நடைகள். இரண்டாவது, கால்நடைகள், வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றில் ஆபிராமுக்கு இருந்த பெரும் செல்வம். தேர்ட், த ஜேர்னி டு பெத்தேல். அண்ட் மூன்றாவது, அவர்கள் பெத்தேலுக்கு மேற்கொண்ட பயணம். மற்றும் ஃபோர்த், ஆபிராம்ஸ் ரெனியூடு வர்ஷிப் அண்ட் இட்ஸ் ப்ரீவியஸ் ஆல்டர். ஃபோர்த், நான்காவது, ஆபிராம் தான் முந்தி கட்டிய பலிபீடத்தில் மீண்டும் வழிபாடு செய்தது ஆகியவை முக்கிய நிகழ்வுகளாகும். This highlights their growing prosperity and foreshadows a conflict over limited sources. And இது அவர்கள் வளர்ந்து வரும் செழிப்பையும் வரையறுக்கப்பட்ட வளங்கள் மீதான ஒரு மோதல் உண்டாகவிருப்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. Summary of events. நிகழ்வுகளின் சுருக்கம். Return from Egypt. Abram and Lot, gathering all their possessions, traveled back from Egypt to the southern part of Canaan, the Negev. எகிப்திலிருந்து திரும்புதல். ஆபிராமும் லோத்தும் தங்கள் உடைமைகள் யாவையும் சேகரித்து கொண்டு எகிப்திலிருந்து கானானின் தெற்கு பகுதிக்கு, நெகேவ் என்ற பகுதிக்கு திரும்பி பயணித்து வந்து சேர்ந்தார்கள். ஆபிராம்ஸ் வெல்த். ஆபிராம் இஸ் described as being very rich, very wealthy in livestock, silver and gold,
a significant increase from his time in Egypt. ஆபிரகாமின் செல்வம். ஆபிரகாம் கால்நடைகள், வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றில் மிகுந்த செல்வந்தராக விவரிக்கப்பட்டார். இது எகிப்தில் இருந்த காலத்தை விட ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிப்பாக இருந்தது செல்வத்தில். Journey to Bethel. They journeyed from the Negev to Bethel, the place where Abram had previously pitched his tent, built an altar and worshipped God. பெத்தேலுக்கான பயணம். அவர்கள் நெகேவ் பகுதியிலிருந்து பெத்தேலுக்கு பயணித்தார்கள். இது ஆபிரகாம் முன்பு தனது கூடாரத்தை போட்டு பலிபீடம் கட்டி தேவனை வழிபட்ட இடமாகும். renewed worship. Abram called upon the name of the Lord at that altar, reaffirming his covenant relationship with God after his actions in Egypt. மீண்டும் வழிபாடு. ஆபிரகாம் அந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். எகிப்தில் அவர் செய்த செயல்களுக்கு பிறகு தேவனுடனான தனது உடன்படிக்கை உறவை மீண்டும் நிலைநிறுத்தினார். லோட்ஸ் prosperity. Lot, who traveled with Abram, also had many flocks, herds and tents, indicating the shared property between them, but also the growing problem. லோத்தின் செழிப்பு. ஆபிரகாமுடன் பயணம் செய்த லோத்திடமும் ஏராளமான ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. இது இருவருக்கும் இருந்த பொதுவான செழிப்பையும் அதே சமயம் வளர்ந்து வரும் பிரச்சனையும் குறிக்கிறது. These verses set the stage for the conflict that would arise between their herdsmen and the subsequent decision from them to separate because the land could not support both of them. இந்த வசனங்கள் அவர்களின் மேய்ப்பர்களிடையே ஏற்படவிருந்த மோதல்களுக்கும் அந்த நிலப்பகுதியானது அவர்கள் இருவரையும் தாங்க முடியாததால் அவர்கள் பிரிந்து செல்ல எடுத்த முடிவுக்கும் காலத்தை அமைக்கின்றன. Genesis 13:1 describes Abram's return from Egypt to the promised land. Abram, along with his wife, possessions, and adopted son Lot, returned to the land of Canaan. This verse illustrates his repentance from his previous faithless and misguided path. ஆதியாகமம் 13:1 ஆபிரகாம் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு திரும்பியதை குறிக்கிறது. ஆபிரகாம் தமது மனைவி, செல்வங்கள் மற்றும் வளர்ப்பு மகன் லோத்துடன் கானானுக்கு திரும்பி வந்தார். இதன் மூலம் அவர் தமது முந்தைய விசுவாசமற்ற தவறான பாதையிலிருந்து அதிகாரம் 12 காணப்பட்டார் மனம் திரும்பியதை இவ்வசனம் எடுத்து காட்டுகிறது. His rebuilding of his altar and worship God led to God reaffirming his promise and refining Abraham's faith. This verse makes a new beginning and a turning point in Abraham's journey. அவர் தமது பலிபீடத்தை மீண்டும் கட்டி தேவனை தொழுது கொள்ளும்போது தேவன் தமது வாக்குறுதிகளை மீண்டும் உறுதிப்படுத்தவும் ஆபிரகாமின் விசுவாசத்தை செம்மைப்படுத்தவும் வழிவகுத்தது. இந்த வசனம் ஆபிரகாமின் பயணத்தில் ஒரு புதிய தொடக்கத்தையும் திசை மாற்றத்தையும் குறிக்கிறது. தவறுகளுக்கு பிறகு தேவனுடைய சித்தத்துடன் தங்களை சீரமைப்பித்துக் கொள்பவர்களை தேவன் மீட்டெடுக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. இட்ஸ் ஷோயிங் தட் God redeems those who realign themselves with His will even after mistakes. Key aspects of 13:1. Return from Egypt. Abram left Egypt where he had gone during a famine. Abram's journey to Egypt was considered an act of faithlessness, a departure from God's initial calling. ஆதியாகமம் 13:1 முக்கிய அம்சங்கள். முதலாவது, எகிப்திலிருந்து திரும்புதல். பஞ்சம் ஏற்பட்ட போது தான் சென்றிருந்த எகிப்திலிருந்து ஆபிராம் வெளியேறினார். ஆபிராம் எகிப்து சென்றது தேவனுடைய தொடக்க அழைப்பிலிருந்து விலகிச் சென்ற விசுவாசமற்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது. Repentance and restoration. His return signifies a form of repentance, expressing a desire to leave behind the place of his disobedience, Egypt, and return to a right relationship with God. மனம் திரும்புதல் மற்றும் மீட்சி.
அவருடைய இந்த திரும்புதல் ஒருவித மனந்திரும்புதல் ஆகும். தான் கீழ்ப்படியாமல் சென்றிருந்த இடமாகிய எகிப்தை விட்டுவிட்டு தேவனுடன் சரியான உறவுக்கு திரும்பும் விருப்பத்தை இது வெளிப்படுத்தியது. இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் பொசஷன்ஸ். He brought back his wife Sarai, his adopted son Lot, and all his livestock, silver and gold that he had acquired in Egypt. எல்லா உடைமைகளையும் உள்ளடக்கிற்று. அவர் தமது மனைவி சாராய், வளர்ப்பு மகன் லோத்து மற்றும் எகிப்தில் சம்பாதித்த கால்நடைகள், வெள்ளி, தங்கம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தார். A new beginning. This is a pivotal moment marking a new beginning for Abraham, moving away from compromising with worldly practices towards a life of covenant and faith. புதிய தொடக்கம். இது ஒரு திருப்புமுனையான தருணமாகும். ஆபிரகாம் இவ்வுலக பழக்க வழக்கங்களுடன் சமரசம் செய்து கொள்வதில் இருந்து விலகி உடன்படிக்கை வாழ்வு மற்றும் விசுவாசத்தை நோக்கி செல்லும் ஒரு புதிய தொடக்கமாக இந்த பயணம் அமைந்தது. Leads to conflict and choice. This return leads to a conflict with the Lord over grazing land due to immense wealth. This led to their separation and God revealing further things to Abraham. மோதல் மற்றும் தேர்வுக்கு இது வழிவகுத்தது. இந்த திரும்புதல் அவர்களின் மிகுந்த செல்வத்தின் காரணமாக மேய்ச்சல் நிலம் தொடர்பாக லோத்துடன் ஒரு மோதலுக்கு வழிவகுக்கிறது. இது அவர்கள் பிரிவதற்கும் ஆபிரகாமுக்கு தேவன் மேலும் விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கும் காரணமாயிற்று. Significance. Even after the failure of going to Egypt, God paved the way for redemption and redirection. எகிப்துக்கு சென்றது என்ற தோல்விக்கு பிறகும் தேவன் மீட்சிக்கும் திசை மாற்றுவதற்கும் வழிவகுத்தார். This shows that God still calls people back. This shows that God still calls his people back to the journey of the faith today. இது தேவன் இன்றைக்கும் கூட தமது மக்களை மீண்டும் விசுவாச பயணத்துக்கு அழைக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. மேலும் விசுவாசிகளாகிய நாம் கடந்த கால This verse also shows that for us as believers, moving forward with God, leaving behind the past mistakes is the most important thing we need to do in the journey of our life. மேலும் விசுவாசிகளே நாம் கடந்த கால தவறுகளிலிருந்து விலகி தேவனுடன் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதே வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமாக உள்ளது என்பதையும் இந்த வசனம் காண்பிக்கிறது. Genesis 13:2 verse describes Abraham was as a very wealthy man with livestock, silver and gold in abundance when he returned from Egypt. This proves that he was faithful to God's promises of blessing. ஆதியா 13:2 ஆபிரகாம் எகிப்திலிருந்து திரும்பிய போது கால்நடைகள், வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றை மிகுதியாய் கொண்டிருந்த ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் என்று விவரிக்கிறது. இது ஆசீர்வாதம் குறித்த தேவனின் வாக்குறுதிகளுக்கு அவர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிறது. பட் this prosperity also leads to conflict with Lord's shepherds. This illustrates the theme such as challenges of faith, responsible stewardship and divine provision. ஆனால் இந்த செழுமையானது லோத்தின் மேய்ப்பர்களுடன் மோதலுக்கும் காரணமாயிற்று. இது விசுவாசம், பொறுப்புள்ள மேலாண்மை மற்றும் தெய்வீக ஏற்பாட்டின் சவால்கள் போன்ற ஆய்வு கருத்துக்களை எடுத்துக்காட்டுகிறது. கீ மீனிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். முக்கியமான அர்த்தங்களும் விளக்கங்களும். ஃபர்ஸ்ட், மெட்டீரியல் பிளெஸிங். ஆபிரகாம் ரிசீவ்ட் considerable material wealth from the king of Egypt. This shows God's gracious will for Abraham even when he had strayed from the God's direct path. பொருள் சார்ந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் எகிப்தின் அரசனிடமிருந்து கணிசமான பொருள்சார் செல்வத்தை பெற்றார். தேவனின் நேரடியான பாதையிலிருந்து விலகிச் சென்ற காலத்திலும் கூட தேவன் ஆபிரகாமுக்கு ஆயத்தம் செய்திருந்த அவருடைய கிருபையுள்ள சித்தத்தை இது காண்பிக்கிறது. எவிடன்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். ஆபிரகாம்ஸ் வெல்த் இஸ் கன்சிடர்ட் a strong testament
to God's faithfulness to the covenant promises that God has made to bless him. தேவனின் வாக்குறுதிக்கு ஆதாரம். ஆபிரகாமை சிறந்தவராக்கி அவரை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் செய்திருந்த உடன்படிக்கை வாக்குறுதிகளுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்பதற்கு அவரது செல்வம் ஒரு உறுதியான சான்றாக கருதப்படுகிறது. Spiritual and temporal. Abraham was wealthy in worldly goods such as livestock, silver, and gold. However, this verse also points to his spiritual prosperity in faith and grace. But this worldly wealth also brought worldly problems. ஆவிக்குரியது மற்றும் உலகியல் சார்ந்தது. கால்நடைகள், வெள்ளி, தங்கம் போன்ற உலகியல் பொருட்களில் ஆபிரகாம் செல்வந்தராக இருந்தார். ஆயினும் இந்த வசனம் விசுவாசம் மற்றும் கிருபையில் அவரது ஆவிக்குரிய செழுமையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இந்த உலகியல் செல்வம் உலகியல் சிக்கல்களையும் கொண்டு வந்தது. மேனேஜ்மெண்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஆபிரகாம்ஸ் large flocks and herds led to disputes with Lord's shepherds. This prompted Abraham to act as a wise manager. Abraham prioritized family peace over possessions by allowing Lot to choose a better piece of land. மேலாண்மை மற்றும் மோதல். ஆபிரகாமிடம் இருந்த மிகப்பெரிய மந்தைகளும் கூட்டங்களும் லோத்தின் மேய்ப்பர்களுடன் தகராறுகளுக்கும் வழிவகுத்தன. இது ஆபிரகாமை ஒரு புத்திசாலித்தனமான மேலாளராக செயல்பட தூண்டிற்று. லோத்து ஒரு சிறந்த நிலத்தை தேர்ந்தெடுக்க அனுமதித்ததன் மூலம் உடைமைகளை விட ஆபிரகாம் குடும்ப சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார் என்பதை விளக்குகிறது. ஹீப்ரு மீனிங். The Hebrew phrase for very rich is kabet meot, literally means very honorable. This indicates that he was filled with wealth is a sign of God's great blessing. எபிரேய மொழி வார்த்தையிலே உள்ள அர்த்தம் மிகவும் செல்வந்தர் என்பதற்கான எபிரேய சொற்றொடரான கேபெத் மியோத் என்பதற்கு மிகவும் கனத்துக்குரியவர் என்பதை நேரடி அர்த்தமாக உள்ளது. இது அவர் செல்வத்தால் நிரம்பியிருந்தார் என்பதையும் அது தேவனின் மகத்தான ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்பதையும் குறிக்கிறது. In short, Genesis 13:2 sets the stage for Abraham to make an important decisions. God's blessings are desirable and real. However, it also shows that they can create new challenges that test one's faith and character. In this, Abraham chose peace and entrusted his future to God's guidance. சுருக்கமாக சொன்னால் ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் எடுக்கும் ஒரு முக்கியமான முடிவுக்கு களம் அமைக்கிறது. தேவனின் ஆசீர்வாதங்கள் விரும்பத்தக்கவையாக உண்மையானவையாக இருக்கின்றன. ஆயினும் அவைகள் ஒருவரின் விசுவாசத்தையும் குணத்தையும் சோதிக்கக்கூடிய புதிய சவால்களையும் உருவாக்கக்கூடும் என்பதையும் இது காண்பிக்கிறது. இதில் ஆபிரகாம் அமைதியை, அதாவது சமாதானத்தை தேர்ந்தெடுத்து தனது எதிர்காலத்தை தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு ஒப்படைத்தார். Genesis 13:3 verse, it describes Abraham's journey after returning to Canaan from Egypt. ஆதியாகமம் 13:3 ஆபிரகாம் எகிப்திலிருந்து கானானுக்கு திரும்பி வந்ததன் பின்பு அவர் மேற்கொண்ட பயணத்தை விவரிக்கிறது. And he journeyed on from the Negev as far as Bethel, to the place where his tent had been at the beginning, to the place where he had made an altar at the first. And there Abraham called upon the name of the Lord. This signifies a spiritual return. அவன் தெற்கே இருந்து பெத்தேலுக்கு புறப்பட்டு வந்து முந்தி தன் கூடாரத்தை போட்டிருந்த இடத்துக்கும் அங்கே தான் முதலில் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட இடத்துக்கும் வந்தான். இது ஆவிக்குரிய ஒரு திரும்புதலை குறிக்கிறது. It shows that Abraham returning from compromised dad from Egypt to fundamental worship at Bethel. This represents a recommitment to God after the difficult time he experienced in Egypt. This teaches lessons of faith, repentance, and being re-established in God's promises before the separation from Lot. ஆபிரகாம்
சமரசத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து பெத்தேலில் உள்ள அடிப்படை தொழுகைக்கு, ஆராதனைக்கு திரும்புவதை காட்டுகிறது. இது எகிப்தில் அவர் சந்தித்த கடினமான காலத்திற்கு பின்பு தேவனிடம் மீண்டும் தன்னை அர்ப்பணித்ததை குறிக்கிறது. இது லோத்துடனான பிரிவினைக்கு முன்பு விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் தேவனுடைய வாக்குறுதிகளை மீண்டும் நிலைநிறுத்தப்படுதல் போன்ற பாடங்களை கற்பிக்கிறது. கீ மீனிங்ஸ் அண்ட் தீம்ஸ். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. The physical journey from the barren Negev to Bethel symbolizes a return to God after wandering and compromising, as he did in Egypt. முக்கியமான அர்த்தங்களும் கருப்பொருள்களும். ஆவிக்குரிய பயணம். வறண்ட நெகேவ் என்ற இடத்திலிருந்து பெத்தேலுக்கு செல்லும் உலக பிரகாரமான பயணம் அலைந்து தெரிந்த பிறகு அல்லது எகிப்தில் செய்தது போல சமரசம் செய்வதிலிருந்து தேவனிடம் திரும்புவதை குறிக்கிறது. Repentance and renewal. Abraham returned to the place where he first built an altar, perhaps to seek forgiveness, remember God's faithfulness, and recommit to his devoted life. மனம் திரும்புதல் மற்றும் புதுப்பித்தல். ஆபிரகாம் தான் முதலில் பலிபீடம் கட்டிய இடத்துக்கு திரும்பினார். ஒருவேளை மன்னிப்பை பெறவும், தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை நினைவு கூறவும், தமது அர்ப்பணிப்புள்ள வாழ்வை மீண்டும் தொடங்கவும் அவர் இதை செய்திருக்கலாம். Bethel is a guide. Bethel means house of God, becomes a significant theological location, marking a place for new beginning in covenant worship and faith. ஒரு வழிகாட்டியாக பெத்தேல். பெத்தேல் தேவனுடைய வீடு என்று அர்த்தப்படுகிறது. இது ஒரு முக்கியமான இறையியல் இடமாக இருக்கிறது. இது உடன்படிக்கை, ஆராதனை மற்றும் விசுவாசம் ஆகியவற்றில் ஒரு புதிய தொடக்கத்தின் இடத்தை குறிக்கிறது. மெச்சூரிட்டி ஆஃப் ஃபெய்த். This verse shows Abraham's growth, having learned from his mistakes, that as in the deception of Egypt. Now, before facing a new challenge such as the conflict with Lot, Abraham sought to re-establish his covenant relationship with God. விசுவாச முதிர்ச்சி. இந்த வசனம் ஆபிரகாமின் வளர்ச்சியை காட்டுகிறது. அவர் தனது தவறுகளிலிருந்து, அதாவது எகிப்தில் செய்த ஏமாற்று வேலை போன்றவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டார். இப்போது லோத்துடனான மோதல் போன்ற புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு முன்பு தேவனுடன் உறவை மீண்டும் நிலைநாட்ட முயன்றார். Worship before wealth. The fact that this happened before the separation with Lot emphasizes the timeless lesson that fellowship with God and should take precedence over worldly possessions or earthly disputes. செல்வத்திற்கு முன்பு ஆராதனை. லோத்துடனான பிரிவினைக்கு முன்பு இது நடந்தது என்பது உலக பொருட்கள் அல்லது பூமிக்குரிய சச்சரவுகளை விட தேவனுடனான ஐக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற காலத்தால் அழியாத பாடத்தை வலியுறுத்துகிறது. In short, Genesis 13:3 is not merely a travelogue. It was a crucial moment demonstrating Abraham's humility, repentance, and renewed commitment to God, laying the foundation for faith. சுருக்கமாக ஆதியாகமம் 13:3 என்பது வெறும் பயண குறிப்பல்ல, இது ஆபிரகாமின் தாழ்மை, மனம் திரும்புதல் மற்றும் தேவனிடம் மீண்டும் தன்னை அர்ப்பணித்தல் ஆகியவற்றை காட்டும் ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது. இது எதிர்கால விசுவாசத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. Genesis 13:4. Now we come to Genesis 13:4. It describes Abraham's return to the place near Bethel, where he first built an altar. After his time in Egypt, this signifies a spiritual restoration where he reaffirmed his covenant with God by calling upon his name. ஆதியாகமம் 13:4 எகிப்தில் இருந்த காலத்திற்கு பிறகு பெத்தேலுக்கு அருகில் ஆபிரகாம் முதலில் ஒரு பலிபீடத்தை கட்டிய இடத்துக்கு திரும்புவதை விவரிக்கிறது. இது ஒரு ஆன்மீக மறுசீரமைப்பை குறிக்கிறது. அங்கு அவர் தேவனுடனான தனது உடன்படிக்கையை அவரது நாமத்தை தொழுது கொள்வதன் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டார். It demonstrates the faith involves returning to fundamental worship after wandering or sinning, leading to renewed divine promise. This highlights the theme of repentance, covenant renewal, and reconnection with God's promise after a period of compromise.
விசுவாசம் என்பது அலைந்து தெரிந்த பிறகு அல்லது பாவம் செய்த பிறகு அடித்தள வழிபாட்டுக்கு திரும்புவதையும் புதுப்பிக்கப்பட்ட தெய்வீக வாக்குறுதிகளுக்கு வழிவகுப்பதையும் உள்ளடக்கியது என்பதை அவர் நிரூபித்தார். இது மனந்திரும்புதல், உடன்படிக்கையை புதுப்பித்தல் மற்றும் சமரச காலத்திற்கு பிறகு எகிப்தில் அவர் தங்கியிருந்தது போன்ற காலத்திற்கு பிறகு தேவனின் வாக்குறுதிகளுடன் மீண்டும் இணைதல் ஆகிய ஆய்வு கருத்துக்களை எடுத்து காட்டுகிறது. கீ மீனிங்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். என்னுடைய முக்கிய அர்த்தங்கள் மற்றும் முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, ஸ்பிரிச்சுவல் ரெப்பன்டன்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன். ஆப்ரஹாம் compromised his faith in Egypt by claiming his wife Sarai was his sister. Returning to the altar signifies his desire to return to his original obedient path with God. ஆன்மீக மனதிரும்புதல் மற்றும் மீட்டமைத்தல், மீளக்கட்டுவித்தல். ஆபிரகாம் தனது மனைவி சாராயை தனது சகோதரி என்று கூறி எகிப்தில் தனது நம்பிக்கையை சமரசம் செய்து கொண்டார். பலிபீடத்திற்கு திரும்புவது என்பது தேவனுடனான தமது அசல் கீழ்ப்படிதல் உள்ள பாதைக்கு திரும்புவதற்கான அவரது விருப்பத்தை குறிக்கிறது. கவனன்ட் ரெனிவல். பில்டிங் ஆல்டர்ஸ் வாஸ் எ பிராக்டிஸ் ஆஃப் வர்ஷிப், சாக்ரிஃபைஸ் அண்ட் ரீஅஃபர்மிங் ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். பை ரிட்டர்னிங் டு த பிளேஸ் ஆஃப் த ஆல்டர், ஆபிரகாம் renewed his commitment and fellowship with the Lord. உடன்படிக்கையை புதுப்பித்தல். பலிபீடங்களை கட்டுதல் என்பது வழிபாடு, பலி செலுத்துதல் மற்றும் தேவனுடனான ஒருவரின் உறவை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு நடைமுறையாகும். பலிபீடம் இருந்த இடத்திற்கு திரும்புவதன் மூலம் ஆபிரகாம் தனது உறுதிப்பாட்டையும் கர்த்தருடனான தனது கூட்டுறவையும் புதுப்பித்துக் கொண்டார். காலிங் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட். This phrase means praying, giving thanks and invoking God's personal presence and power. Abraham called upon God in a way that it demonstrated his trust in him after experiencing God's faithfulness. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். இந்த சொற்றொடர் ஜெபித்தல், நன்றி செலுத்துதல், தேவனின் தனிப்பட்ட பிரசன்னத்தையும் வல்லமையும் வேண்டிக் கொள்ளுதல் என்று அர்த்தப்படுகிறது. தேவனுடைய உண்மைத்தன்மையை அனுபவித்த பிறகு அவர் மீது நம்பிக்கையை காட்டும் வகையில் அவரை ஆபிரகாம் தொழுது கொண்டார். Returning to the roots. Abraham returned to where his faith began, to the place where he first encountered God. வேர்களுக்கு திரும்புதல். விசுவாசம் தொடங்கிய இடத்திற்கு, அதாவது தேவனை முதலில் எதிர்கொண்ட இடத்திற்கு ஆபிரகாம் திரும்பிச் சென்றார். This event serves as a model for believers, illustrating the return and the reconnection with the divine purpose after wandering through various destructive paths in the world. இவ்வுலகில் பல்வேறு சேழிவான வழிகளில் அலைந்து திரிந்த பிறகு திரும்பி வந்து தெய்வீக நோக்கத்துடன் மீண்டும் ஒன்றிணைவதில் இந்த நிகழ்வு விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாக செயல்படுகிறது. In essence, Genesis 13:4 verse was about a spiritual journey and returning to God after a detour. It was about reaffirming commitment and seeking renewed fellowship with the faithful God. சாராம்சத்தில் ஆதியாகமம் 13:4 ஒரு மாற்றுப்பாதைக்கு தேவனிடம் திரும்பும் ஆன்மீக பயணம் பற்றியதாக இருந்தது. இது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துதல் மற்றும் உண்மையுள்ள தேவனுடன் புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஒருமைப்பாட்டை தேடுவது ஆகியவற்றை பற்றியதாக இருந்தது. Now we come to the second subsection of this chapter, Genesis 13, from verses 5 to 9. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தின் இரண்டாவது உட்பிரிவுக்கு வருகிறோம். இது 5 முதல் 9 வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. First, let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை படிப்போம். The dispute between Abraham and Lot's herdsmen. ஆபிரகாம் லோத்து மந்தை மேய்ப்பர்களின் தகராறு. 5th verse. Lot also went with Abraham and flocks and herds and tents. ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. Now the land was not able to support them that they might dwell together, for their possessions were so great that they could not dwell together. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால்
அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. 7th, and there was a strife between the headsman of Abram's livestock and the headsman of Lot's livestock. The Canaanites and Perizzites then dwelt in the land. ஆபிராமுடைய மந்தை மீட்பருக்கும் லோத்துடைய மந்தை மீட்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். So Abram said to Lot, please let us there be no strife between you and me, and between my herdsman and your herdsman, for we are brethren. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். Is it not the whole land before you? Please separate from me. If you take the left, then I will go to the right. Or if you go to the right, then I will go to the left. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். Key events of Genesis 13, 5-9. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை உள்ள இந்த வசனங்களின் முக்கிய நிகழ்வுகள். Genesis 13, 5-9 describes the increasing wealth of Abram and his adopted son Lot, which led to a shortage of land and conflict between their headsmen. ஆதியாகமம் 13, 5-9 வசனங்கள் ஆபிராம் மற்றும் அவருடைய வளர்ப்பு மகன் லோத் ஆகியோரின் பெருகி வரும் செல்வத்தை விவரித்தது. இது நிலப்பற்றாக்குறைக்கும் அவர்கள் மேய்ப்பர்களுக்கிடையே மோதலுக்கும் வழிவகுத்தது. Consequently, Abram initiated a peaceful separation. To avoid conflict, he offered Lot the first choice of the land. As they divided the territory, themes of peace, family, and generous leadership are highlighted. இதனால் ஆபிரகாம் ஒரு அமைதியான ஒரு பிரிவினைக்கு முன்முயற்சி எடுத்தார். சண்டையை தவிர்ப்பதற்காக அவர் லோத்துவுக்கு நிலத்தை தேர்ந்தெடுக்கும் முதல் வாய்ப்பை வழங்கினார். அவர்கள் பிரதேசத்தை பிரித்து கொண்ட போது அமைதி, குடும்பம் மற்றும் தாராள தலைமைத்துவம் போன்ற கருத்துக்கள் இதில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. The key events in these verses are as follows. இந்த வசனங்களில் உள்ள முக்கிய நிகழ்வுகள் பின்வருமாறு. Increased wealth and land shortage. Both Abram and Lot had become very wealthy in flocks, herds and tents. However, the land was not sufficient for them to live together. இந்த வசனங்களின் முக்கியமான நிகழ்வுகள் பின்வருமாறு. முதலாவது, பெருகிய செல்வம் மற்றும் நில நெருக்கடி. ஆபிராம் மற்றும் லோத்து இருவருமே மந்தைகள், கால்நடைகள் மற்றும் கூடாரங்களுடன் மிகவும் செல்வந்தர்களாகியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு அந்த நிலப்பகுதி போதுமானதாக இருக்கவில்லை. Conflict among herdsmen. Quarrels broke out between the herdsmen of Abram and Lot's flocks. மேய்ப்பர்களிடையே மோதல். ஆபிராம் மற்றும் லோத்துவின் மந்தைகளை மேய்ப்பவர்களுக்கிடையே சண்டைகள் மூண்டன. Presence of Canaanites and Perizzites. At this time, the Canaanites and Perizzites, the native inhabitants of the land, were also living in Canaan. The fact that the brothers' headsmen were fighting in front of the strangers was a source of great shame for the family. கானானியர்களும் பெரிசீர்களும் இருந்தனர். இவ்வேளையில் கானான் நாட்டில் அதன் பூர்வீக குடிகளான கானானியரும் பெரிசீர்களும் வாழ்ந்து வந்தனர். அந்நியர்கள் மத்தியில் சகோதரர்கள் மந்தை மீட்பர்கள் சண்டையிட்டுக் கொண்டது என்பது குடும்பத்திற்கு மிகவும் வெட்கக்கேடான விஷயமாக இருந்தது. Abram's peacemaking initiative. Recognizing their shared family bond, Abram proposed that they separate to avoid further conflict. ஆபிராமின் சமாதான முயற்சி. அவர்கள் ஒரே குடும்பத்தினர், அதாவது சகோதரர்கள் என்ற உணர்வு கொண்டிருந்த ஆபிரகாம் மேலும் சண்டைகளை தவிர்ப்பதற்காக பிரிந்து செல்லலாம் என்று முன்மொழிந்தார். Lot's choice. Abram generously offered Lot the first choice of the land. Lot could take the left side and Abram would go to the right or vice versa. லோத்துவின் தேர்வு. ஆபிராம் தாராள மனதுடன் நிலத்தை தேர்ந்தெடுக்கும் முதல் வாய்ப்பை லோத்துக்கு கொடுத்தார். லோத்து இடதுபுறத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆபிராம் வலதுபுறம் செல்லலாம், அல்லது அதுக்கு நேர்மாறாகவும் செல்லலாம். This passage leads to Lot choosing the fertile Jordan Valley and
Abraham receives blessing in the remaining land. இந்த பகுதி லோத்து செழிப்பான யோர்தான் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்ததற்கும் மீதமுள்ள நிலத்தில் ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றதற்கும் வழிவகுக்கிறது. Genesis 13:5 explains that Lot, Abraham's adopted son, had also become very wealthy with flocks and herds and tents. This led to conflict with Abraham's herdsmen due to limited grazing land. ஆதியாகமம் 13:5 விளக்குவது என்னவென்றால், ஆபிரகாமின் வளர்ப்பு மகனான லோத்தும் ஆடுகள் மாடுகள் மற்றும் கூடாரங்களுடன் மிகுந்த செல்வந்தராகி இருந்தார். இது வரையறுக்கப்பட்ட மேய்ச்சல் நிலம் காரணமாக ஆபிரகாமின் மேய்ப்பருடன் மோதலுக்கு வழிவகுத்தது. This was a common problem for both patriarchs. This set stage for Abraham to generously offer a separation and for Lot to make the fateful decision to choose the fertile Jordan Valley near Sodom. இது இவ்விரண்டு முற்பதாக்களுக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்தது. இதுவே ஆபிரகாம் பிரிந்து செல்வதற்கான தாராளமான வாய்ப்பை வழங்கவும் லோத்து சோதோமுக்கு அருகில் உள்ள வளமான யோர்தான் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுக்கும் விதிவசமான முடிவை எடுக்கவும் அது காலம் அமைத்தது. கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வெர்ஸ். ஆடம்ஸ் ரிட்டர்ன் அண்ட் வெல்த். ஆஃப்டர் எ டிஃபிகல்ட் டைம் இன் ஈஜிப்ட், ஆப்ராம் ரிட்டர்ன் டு கானான் ஈவன் வெல்த்தியர். வசனத்தின் சந்தர்ப்ப சூழல். ஆபிரகாமின் திரும்புதல் மற்றும் அவரது செல்வம். எகிப்தில் ஒரு கடினமான காலத்திற்கு பின்பு ஆபிரகாம் இன்னும் அதிக செல்வந்தராகி கானானுக்கு திரும்பினார். ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி, ஷேர்டு ப்ராப்ளம். Lot, who traveled with Abraham, had also accumulated great wealth. This meant their large herds of cattle and flocks of sheep could not live together in the same area. பகிரப்பட்ட செழிப்பு மற்றும் பகிரப்பட்ட பிரச்சனை. ஆபிரகாமுடன் பயணம் செய்த லோத்தும் பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தார். இதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்களின் பெரிய மாட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் ஒரே பகுதியில் ஒன்றாக வாழ முடியவில்லை. கான்ஃப்ளிக்ட் அண்ட் செப்பரேஷன். திஸ் ப்ராஸ்பரிட்டி கிரியேட் tension between their herdsmen. Since the Canaanites and Perizzites already lived there, Abraham proposed a peaceful separation to avoid conflict. சண்டையும் பிரிவும். இந்த செழிப்பு அவர்களின் மேய்ப்பர்களிடையே பதற்றத்தை உருவாக்கிற்று. கானானியர்களும் பெரிசியர்களும் ஏற்கனவே அங்கு வாழ்ந்ததால் அவர்கள் சண்டையிடாமல் இருக்க ஆபிரகாம் ஒரு அமைதியான பிரிவை முன்மொழிந்தார். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த வேர்ஸ். இந்த வசனத்தின் முக்கியத்துவம் என்ன? மெட்டீரியல் பிளஸிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட். This illustrates that God's blessing can lead to challenges and the need for wise management. It highlights a common theme in the Bible where prosperity can cause problems in relationship. பொருள்சார் ஆசீர்வாதமும் மோதலும். தேவனின் ஆசீர்வாதம் சவால்களுக்கும் புத்திசாலித்தனமான நிர்வாகத்தின் தேவைக்கும் வழிவகுக்கும் என்பதை இது காட்டுகிறது. இது வேதாகமத்தில் செல்வச் செழிப்பு உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு பொதுவான கருப்பொருளை விளக்குகிறது. Setting the stage for choice. This verse sets the stage for a crucial decision in the following verses, where Abraham unselfishly allowed Lot to choose first, contrasting with his action in Egypt. தேர்வுக்கு களம் அமைத்தல். இந்த வசனம் பின்வரும் வசனங்களில் ஒரு முக்கியமான முடிவுக்கு களம் அமைக்கிறது. அதில் ஆபிரகாம் சுயநலமின்றி லோத்தை முதலில் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறார். இது எகிப்தில் அவர் செய்திருந்த செயல்களுக்கு மாறுபாடுள்ள ஒரு முரணான விஷயமாக இருந்தது. A contrasting perspective on faith. This compares Lot's choice, seeking seemingly attractive and fertile land near wicked Sodom, with Abraham's faith that in God promised for the entire nation. This choice led to Lot's spiritual downfall and Abraham great blessing. விசுவாசத்திற்கு எதிரான பார்வை. இது லோத்தின் தேர்வை கெட்டவர்கள் வசித்த சோதோமுக்கு அருகில் உள்ள ஆனால் பார்வைக்கு மிகவும் கவர்ச்சியான வளமான நிலத்தை தேடுவது என்பது லோத்தின் தேர்வாக இருந்தது. ஆனால் முழு தேசத்திற்காகவும் தேவன் அளித்த வாக்குறுதியின் மீது ஆபிரகாம் வைத்திருந்த விசுவாசத்துடன் ஒப்பிடுகிறது. இந்த தேர்வு லோத்தின் ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கும்
ஆபிரகாமுக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதத்துக்கும் வழிவகுத்தது. இன் ஷார்ட், Genesis 13:5 presents a crucial moment showing how shared prosperity led to conflict and how the contrast between Abraham's generosity and Lot's worldly perspective defined their respective paths. சுருக்கமாக ஆதியாகமம் 13:5 பகிரப்பட்ட செழிப்பு எவ்வாறு சண்டைக்கு வழிவகுத்தது என்பதையும் ஆபிரகாமின் பெருந்தன்மைக்கும் லோத்தின் உலகியல் பார்வைக்கும் இடையிலான குணாதிசயம் அவர்களின் பாதைகளை எவ்வாறு வரையறுத்தது என்பதையும் காட்டுகிறது. Genesis 13:6 states, as a result of God's blessing, Abraham and his adopted son Lot's immense wealth meant that their large families and vast flocks could no longer live together due to limited land and resources. A peaceful separation was necessary to avoid conflict. ஆதியாகமம் 13:6 உரைப்பது என்னவென்றால், தேவனின் ஆசீர்வாதத்தின் விளைவாக ஆபிரகாம் மற்றும் அவரது வளர்ப்பு மகன் லோத்தின் மகத்தான செல்வம், குறைந்த நிலம் மற்றும் வளங்கள் காரணமாக அவர்களின் பெரிய குடும்பங்களும் பரந்த மந்தைகளும் ஒன்றாக வாழ முடியாமல் போனது. மோதலை தவிர்க்க அமைதியான பிரிவினை தேவைப்பட்டது. It describes how Lot's choice set the stage for him to settle near the wicked city of Sodom. While divine blessings are good, they can create significant challenges requiring a wise stewardship and a priority on peace. It illustrates Abraham's generosity by allowing Lot to choose first. லோத்தின் தேர்வு துன்மார்க்கமான நகரமான சோதமுக்கு அருகில் குடியேற களம் அமைத்தது என்பதை விவரிக்கிறது. தெய்வீக ஆசீர்வாதங்கள் நல்லவை என்றாலும் ஞானமான உக்ரானத்துவம் இல்லை மற்றும் அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய முக்கிய சவால்களை உருவாக்க முடியும். லோத்தை முதலில் தேர்வு செய்ய அனுமதித்தன் மூலம் ஆபிரகாம் தனது தாராள மனப்பான்மையை காண்பிக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறார். கீ மீனிங்ஸ் அண்ட் லெசன்ஸ், முக்கியமான அர்த்தங்கள் மற்றும் பாடங்கள். God's provisions and limitations. God blessed Abraham and Lot abundantly, but their combined prosperity outgrew the available land. This shows that even blessings have practical limitations in a finite world. தேவனின் ஏற்பாடு மற்றும் வரம்புகள். தேவன் ஆபிரகாமையும் லோத்தையும் ஏராளமாக ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்களின் ஒருங்கிணைந்த செழிப்பு கிடைக்கக்கூடிய நிலத்தை விட வளர்ந்து போயிடுச்சு. ஆசீர்வாதங்கள் கூட வரையறுக்கப்பட்ட உலகில் நடைமுறை வரம்புகளை கொண்டுள்ளன என்பதை இது காட்டுகிறது. Reason for separation. The verse explains the practical reason for this split. Excessive possessions and animals forced them to separate due to insufficient grazing land. பிரிவினைக்கான காரணம். பிளவிற்கான நடைமுறை காரணத்தை இந்த வசனம் விளக்குகிறது. அதிகப்படியான உடைமைகள் மற்றும் விலங்குகள் போதுமான மேய்ச்சல் நிலத்தை விட அவர்களை பிரிக்க கட்டாயப்படுத்திற்று. Wisdom in generosity. Abraham's willingness to yield Lot for the sake of peace demonstrated faith and good stewardship, setting an example of prioritizing relationship over material gain. தாராள மனப்பான்மையில் ஞானம். அமைதிக்காக லோத்துக்கு அடிபணிய ஆபிரகாம் விருப்பத்தையும் விசுவாசத்தையும் நல்ல உக்கிரானத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. பொருள் ஆதாயத்தை விட உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாயிற்று. செட்டிங் த ஸ்டேஜ். திஸ் ஈவென்ட் டைரக்ட்லி லீட்ஸ் டு லோட்ஸ் டெசிஷன் டு மூவ் ஹிஸ் ஃபேமிலி டுவர்ட்ஸ் த ஃபர்டைல் பட் சின்ஃபுல் plain near Sodom, foreshadowing future conflict and God's judgment. களம் அமைத்தல். இந்த நிகழ்வு லோத்து தனது குடும்பத்தை சோதனுக்கு அருகில் உள்ள வளமான ஆனால் பாவம் நிறைந்த சமவெளியை நோக்கி நகர்த்த முடிவு செய்வதற்கு நேரடியாக வழிவகுக்கிறது. இது எதிர்கால மோதல்களையும் தேவனின் நியாய தீர்ப்பையும் முன்னறிவிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன். It serves as a lesson that material abundance can strain relationship and that wise decisions such as peaceful separations are necessary to maintain harmony and trust in God's greater plan. Even if it is mean giving up
earthly comforts. ஆன்மீக பயன்பாடு. பொருள் மிகுதியாவது உறவுகளை சீர்குலைக்கும் என்பதற்கும், நல்லிணக்கத்தை பேணுவதற்கும், தேவனின் பெரிய திட்டத்தை நம்புவதற்கும், ஞானமான முடிவுகளை, அமைதியான பிரிவினை போன்றவை எடுப்பதற்கும் இது ஒரு பாடமாக செயல்படுகிறது. இது பூமிக்குரிய வசதிகளை விட்டுவிடுவதை குறிக்கும் போது கூட இது வரை ஒரு பாடமாக இருக்கிறது. Genesis 13:7 explains that a conflict arose between Abram's and Lot's herdsmen because the common land was insufficient for their numerous flocks. This led to continuous disputes. The situation was further complicated by the presence of the Canaanites and Perizzites who lived in that area. ஆதியாம் 13:7 விளக்குவது என்னவென்றால், ஆபிரகாமின் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கிடையே சண்டை மூண்டது. ஏனெனில் அவர்களின் ஏராளமான கால்நடைகளுக்கு பொதுவாக நிலம் போதுமானதாக இல்லை. இது தொடர்ச்சியான சண்டைகளுக்கு வழிவகுத்தது. அந்த பகுதியில் வாழ்ந்த கானானியர்கள் மற்றும் பெரிசியர்களின் பிரசனத்தினால் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்தது. Therefore, Abraham suggested that they separate peacefully. He prioritized relationship over wealth. இதனால் ஆபிரகாம் சமாதானமாக அவர்கள் பிரிந்து செல்லலாம் என்று பரிந்துரைத்தார். அவர் செல்வத்தை விட உறவுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த வசனம் வள மேலாண்மை தாராள மனப்பான்மையின் மூலம் This verse illustrates the themes of resource management, conflict resolution through generosity, and the reproach that can come from outsiders when believers quarrel. இந்த வசனம் வள மேலாண்மை தாராள மனப்பான்மையின் மூலம் மோதல் தீர்வு மற்றும் விசுவாசிகள் சண்டையிடும்போது விளையாட்டுகளிலிருந்து ஏற்படக்கூடிய பழிச்சொல் ஆகிய கருப்பொருள்களை எடுத்து காட்டுகிறது. Key themes of Genesis 13:7. ஆதியாம் 13:7 முக்கிய கருப்பொருள்கள் என்னவென்று பார்ப்போம். Conflict over resources. The large size of the flocks was the primary cause, creating the scarcity of available pastoral land and water, leading to continuous disputes between their herdsmen. வளங்களுக்கான மோதல் அவர்களின் மந்தைகளின் பெரும் அளவே முதன்மை காரணமாக இருந்தது. இது கிடைக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்திற்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறையை ஏற்படுத்தி அவர்களின் மேய்ப்பர்களிடையே தொடர்ச்சியான சண்டைகளுக்கு வழிவகுத்தது. External threat. The presence of other inhabitants, the Canaanites and Perizzites, meant that their internal conflicts could attract dangers on bringing reproach upon their faith. வெளிப்புற அச்சுறுத்தல். மற்ற குடிகளான கானானியர்கள் மற்றும் பெரிசியர்களின் பிரசன்னம் அவர்களின் உட்சண்டைகள் ஆபத்தை ஈர்க்கக்கூடும் அல்லது அவர்களின் விசுவாசத்திற்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடும் என்பதை குறித்தது. Call for peace. This verse sets the stage for Abraham's generous offer to Lot to separate peacefully, prioritizing family harmony and trust in God's provision over material gain. அமைதிக்கான அழைப்பு. இந்த வசனம் ஆபிரகாம் லோத்திடம் அமைதியாக பிரிந்து செல்ல முன்வைத்த தாராளமான வாய்ப்பை குறிக்கிறது. இது குடும்ப நல்லிணக்கத்திற்கும் பொருளாதாரத்தை விட தேவனின் ஏற்பாட்டின் மீதான நம்பிக்கைக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. Spiritual interpretation. Some interpret the herdsman as representing different aspects of oneself, the inner man and the outer man, engaged in conflict. The Canaanites and Perizzites are seen as representing worldly evils and falsehood that can interfere with the spiritual life. ஆன்மீக விளக்கம். சிலர் இந்த மேய்ப்பர்களை ஒருவரின் சுயத்தின் வெவ்வேறு அம்சங்களாக, அதாவது உள்ளான மனிதன் மற்றும் புறமான மனிதன் என்பதாக கருதுகின்றார்கள். அவர்கள் மோதலில் ஈடுபடுகிறார்கள். கானானியர்களும் பெரிசியர்களும் ஆவிக்குரிய வாழ்வில் தலையிடக்கூடிய உலகியல் தீமைகளையும் பொய்களையும் குறிப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். In short, Genesis 13:7 describes a practical problem of too much livestock and not enough land. This escalated into a relational conflict. It teaches a lesson about managing wealth, resolving disputes respectfully, and trusting in God's greater plan for His people. சுருக்கமாக ஆதியாம் 13:7 ஒரு நடைமுறை சிக்கலை, அதிகமான கால்நடைகள், போதிய இடமின்மை விவரிக்கிறது. இது ஒரு உறவு சிக்கலாக மாறியது.
இது செல்வத்தை நிர்வகிப்பது, மரியாதைக்குரிய முறையில் சச்சரவுகளை தீர்ப்பது மற்றும் தம் மக்களுக்காக தேவனின் பெரிய திட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பது பற்றிய ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. In Genesis 13:8, Abraham demonstrated his peaceful nature when he says to his adopted son Lot, "Please, let there be no strife between you and me, for we are relatives." ஆதியாகமம் 13:8 ஆபிராம் தனது வளர்ப்பவன் லோத்திடம், தயவு செய்து உனக்கும் எனக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இருக்க வேண்டாம், ஏனென்றால் நாம் உறவினர்கள் என்று கூறும்போது அது அவரது சமாதான பண்பை காட்டுகிறது. To prevent conflict over grazing resources, Abraham offered Lot the privilege of choosing land first. He exemplifies the themes of family unity, humility, and prioritizing peace over possessions, even though he was the elder. மேய்ச்சல் நில வளங்கள் தொடர்பான மோதலை தடுக்க லோத்துக்கு முதலில் நிலத்தை தேர்வு செய்யும் சலுகையை வழங்கி ஆபிரகாம் தன்னுடைய தாராள மனப்பான்மையை வெளிப்படுத்தினார். அவர் மூத்தவராக இருந்த போதும் கூட குடும்ப ஒற்றுமை, பணிவு மற்றும் சொத்துக்களை விட அமைதியை முன்னுரிமைப்படுத்துதல் ஆகிய கருப்பொருள்களை எடுத்து காட்டுகிறார். This act demonstrated Abraham's faith and generosity by trusting in God's promises of land rather than immediate material gain, and by setting an example of conflict resolution and loving relationship. இந்த செயல் உடனடி பொருள் ஆதாயத்தை விட நிலம் பற்றிய தேவனின் வாக்குறுதியை நம்புவதன் மூலம் மோதலுக்கான தீர்வு மற்றும் அன்பான உறவுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதன் மூலமும் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் தாராள மனப்பான்மையை நிரூபிக்கிறது. Key aspects of Genesis 13:8 verse. ஆதியாகமம் 13:8 முக்கிய அம்சங்கள். Context. The large flocks of Abraham and Lot led to dispute over water and pasture, which prompted this discussion. சூழல். ஆபிரகாம் மற்றும் லோத்தின் பெரிய மந்தைகள் தண்ணீர் மற்றும் மேய்ச்சலுக்கான சர்ச்சைக்கு வழிவகுத்தன. இதுவே இந்த விவாதத்தை தூண்டியது. பீஸ் மேக்கிங். Abraham proactively sought to avoid conflict, showing a preference for reconciliation over confrontation. சமாதானம் செய்தார். ஆபிரகாம் முன்கூட்டியே சண்டைகளை தவிர்க்க முயன்றார். மோதலுக்கு மேலாக நல்லிணக்கத்தின் மீது தாம் கொண்டிருந்த விருப்பத்தை காண்பித்தார். Relationship. He emphasized their family bond. He emphasized their family bonds, relatives and brothers, as a reason for unity, highlighting shared faith and family loyalty. உறவு. சமாதானத்திற்கான ஒரு காரணமாக அவர்களின் குடும்ப பிணைப்பை, உறவினர்கள், சகோதரர்கள் என்பதை அவர் எடுத்துரைத்தார். பகிரப்பட்ட நம்பிக்கை மற்றும் குடும்ப விசுவாசத்தை வலியுறுத்தினார். Generosity. As the elder, Abraham gave Lot his first choice. This was a selfless act of trusting in God and prioritizing peace. தாராள மனப்பான்மை. மூத்தவராக இருந்த ஆபிரகாம் லோத்துக்கு முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கினார். இது தேவன் மீது நம்பிக்கை வைத்து சமாதானத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு தன்னலமற்ற செயலாக இருந்தது. Timeless lesson. This verse teaches the importance of resolving disputes amicably, valuing relationship, and trusting God's provision. These are relevant to the personal and social life. காலத்தால் அழியாத பாடம். இந்த வசனம் சச்சரவுகளை நல்லிணக்கத்துடன் தீர்ப்பது, உறவுகளுக்கு மதிப்பளிப்பது மற்றும் தேவனுடைய கிருபையில் நம்பிக்கை வைப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை போதிக்கிறது. இவை தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்க்கைக்கு பொருத்தமானவைகளாக இருக்கின்றன. In essence, Abraham chooses peace and family unity over potential conflict and material gain. Through this, he demonstrated faith and humility. சாராம்சத்தில் ஆபிரகாம் சாத்தியமான மோதல்கள் மற்றும் பொருள் நன்மைகளை காட்டிலும்
அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமையை அவசியம் என்ற தேர்வை செய்தார். இதன் மூலமாக அவர் விசுவாசத்தையும் பணிமையும் வெளிப்படுத்தினார். Genesis 13:9 speaks of Abraham's willingness to peacefully resolve a conflict with his adopted son Lot regarding grazing land. By offering Lot the first choice in selecting the territory, Abraham demonstrated humility, faith and peacemaking. ஆதியாகமம் 13:9 ஆபிரகாம் தனது வளர்ப்பு மகன் லோத்துக்கு மேய்ச்சல் நிலம் தொடர்பான மோதலை அமைதியாக தீர்க்க முன்வந்ததை பற்றி பேசுகிறது. லோத்துக்கு பிரதேசத்தை தேர்ந்தெடுப்பதில் முதல் சலுகையை வழங்குவதன் மூலம் ஆபிரகாம் பணிவு, விசுவாசம் மற்றும் சமாதானத்தை வெளிப்படுத்தினார். As the elder, Abraham had the customary right to choose the first. However, his selfless act shows his trust in God's promises regarding earthly possessions. This serves as a significant biblical study point and model for prioritizing relationship and peace over potential conflict. ஆபிரகாம் மூத்தவராக முதலில் தேர்ந்தெடுக்கும் வழக்கமான உரிமையை கொண்டிருந்தார். இருப்பினும் அவரின் தன்னலமற்ற இந்த செயலானது பூமிக்குரிய உடைமைகள் மற்றும் தேவனின் மீதான வாக்குறுதிகளை அவர் நம்பியதை காட்டுகிறது. இது வேதாகமத்தின் முக்கியமான ஆய்வு கருத்தாகவும் சாத்தியமான சச்சரவுகளுக்கு மேலான உறவு என்பது சமாதானத்துக்கு ஒரு முன்மதியாகவும் இருப்பதை எடுத்து காட்டுகிறது. With this, we are going to complete this week lesson, but we will continue this aspect in the next week also. With this, we conclude this week's Bible lesson on the topic of rooted in His Word. If it is Lord's will, we will continue our study next week on the same day with an examination of the remaining matters found in Genesis chapter 3. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தின் மற்ற விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடர்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for this excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே. Thank you brothers and thank you sister.